ஹலோ டக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகணும். ஏன்னா எல்லா பாய்ஸ் அண்ட் கேர்ள் எல்லாத்தோட ட்ரீமாக இருக்குது நம்ம லைஃப்பில் செட்டில் ஆகணும். ஃபினான்ஷியலாக நம்ம என்னென்ன விஷயங்கள் வாங்கணும்னு நினைக்கிறோமோ அது எல்லாத்தையுமே வாங்கணும். அப்படிங்கிற மாதிரி நமக்குள்ளே நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். அதை வாங்கணும், இதை வாங்கணும்னு. ஃபினான்ஷியலாக நம்ம எந்த அளவுக்கு போகணும்னாலும் சரி, உங்களால் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் பிஸ்னஸை தாண்டி நீங்கள் ஜாப் போகணும். ஜாப் போய் அவ்வளோ மணி ஏர்ன் பண்ணணும்னா ஸோ அதுக்கு இருக்க ஒரே சொல்யூஷன்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடி இண்டஸ்ட்ரியில் அவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க. அதனால தான் நிறைய பேர் இன்கேஸ் எனக்கிட்ட 1-to-1 கன்சல்டிங் வந்தவங்க கூட டாக்டர் கம்ப்ளீட் பண்ணவங்க கூட இப்போ ஐடிக்குள்ளே போய் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் இருக்காங்க. பிகாஸ் ஐடியில் மோர் தென் லேக்ஸ் அண்ட் லேக்ஸாக பே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஸோ ஐடி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வரனால உங்களோட லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஒரு சேலரி எக்ஸ்பெக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் உங்கள் லைஃப்பில் உங்களால் மூவ் பண்ண முடியும், ப்ளஸ் எக்ஸ்பீரியன்ஸான பீப்புளுக்குலாம் எவ்வளோ மாதிரியான சேலரி கொடுப்பாங்க, எதுக்காக இப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான இந்த ஐடி இண்டஸ்ட்ரி பற்றின ஒரு ஏர்னிங்கை பற்றியும் நீங்கள் எப்படி இது மூலிமா நிறைய ஏர்ன் பண்ணி செமையாக ரிச் ஆக முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் டாப்பிக்காக இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பேச போகிறோம். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், எஸ்பெஷலி ஃபார் நல்லா ஏர்ன் பண்ணணும் ப்ரோ, லைஃப்பில் செட்டில் ஆகணும், இல்லை நிறைய விஷயங்கள் அதெல்லாம் பண்ணணும், மணி ஓரியன்டாக உங்களுக்கு ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரையும் பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேஷனாக இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்குன்னா, என்னோட நேம் நவீன், நான் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனலில் ரெகுலர் வீடியோஸாக போட்டுட்ருக்கேன். ஸோ நீங்கள் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எதுக்காக நிறைய பேர் ஐடிக்குள்ளே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? ஏன்னா ஸ்பெசிஃபிக்காக இருக்க மெயின் ரீசனே பார்த்தீங்கன்னா, மற்ற இண்டஸ்ட்ரியை தாண்டி ஐடி இண்டஸ்ட்ரியில் உங்களால் நிறைய ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஐடி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ சேலரி கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஐடியா இருக்கா? ஸோ அதே என்ன நான் சொல்கிறேன். ஸோ எதுக்காக ஐடி இண்டஸ்ட்ரியில் இப்போ இவ்வளோ சேலரி பே பண்ணிட்டுருக்காங்க? நீங்கள் மற்ற இண்டஸ்ட்ரி மெக்கானிக்கல் சைடாகட்டும், இல்லை மற்ற ஆட்டோமொபைல், இந்த மாதிரி நீங்கள் எந்த இண்டஸ்ட்ரி போனாலுமே இப்போ ஒரு கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்குன்னா அந்த கம்பெனியில் ஏதோ ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆட்டோமொபைலில் ஒரு பைக் சேல் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பைக்கோட விலை 1 லட்ச ரூபாய் இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனி அந்த பைக்கை தயாரிக்கிறதுக்கு ஒரு 60,000 ரூபாய் 70,000 லைக் அந்த மெட்டீரியல் காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டு எல்லாமே சேர்த்து ஒரு 60,000 70,000 அந்த பைக்கோட ரா மெட்டீரியல்ஸ்க்கே போயிருக்கும். அதுக்கு மேலே வர ஒரு 30,000 ப்ராப்ளம். இப்போ பைக்கோட அந்த மேனுஃபேக்சரிங் காஸ்ட் 70,000 இருக்குன்னா மீதி வர அந்த 30,000 தான் பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ்க்காகட்டும், அங்கே இருக்க ரெண்ட் ஆகட்டும், மற்ற விஷயங்கள் ப்ளஸ் கம்பெனிக்கு ப்ராஃபிட் எல்லாமே அதுக்குள்ளே தான் அடங்கும். பட் ஐடியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்னா ஒரு அப்ளிகேஷனோ இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை விட்றாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ளிகேஷனை மேக் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் மூலிமா கம்ப்ளீட்லி எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் தான். அங்கே பார்த்தீங்கன்னா பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் தான். இங்கே ஆட்டோமொபைலில் எப்படி பைக்குக்கு 70,000 ஆச்சோ இங்கே இந்த மாதிரி ரா மெட்டீரியலுக்கு பெருசாக காஸ்ட் ஆகாது. நார்மல் எலக்ட்ரிசிட்டி பில், அதை தாண்டி இங்கே மெயினாக இருக்க சோர்ஸே பார்த்தீங்கன்னா மேன் பவர் தான். ஏன்னா ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் ஆகுது இல்லைன்னா இங்கே ஒரு ப்ராடக்ட்டை ஐடியில் கிரியேட் பண்ணுறாங்கன்னா அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹியூமன் தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஒரு ரிசோர்ஸே. அதனால் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஹியூமன்ஸ்க்கு, அதாவது ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு அதிகமாக சேலரி பே பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா மற்ற இண்டஸ்ட்ரி கம்பேர் பண்ணுறப்போ ஐடி இண்டஸ்ட்ரியில் அதிகமான சேலரி கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் வெறும் ஒரு ஆளை மட்டும் வச்சு அந்த பர்சன் பண்ணுற வேலையை வச்சு இந்தான்னு சொல்லி ஒரு விஷயத்தை சேல் பண்ணிட முடியுமா? பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு அந்த மெட்டீரியல்லாம் இருந்தால் தான் ஒரு பைக்காக உருவாக்கி அதை சேல் பண்ண முடியும். பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிற ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், அவரே ஒரு ப்ராடக்ட்டை ரெடி பண்ணுறாரு அப்படின்னா அவர் டேரெக்டாக மார்க்கெட்டில் சேல் பண்ணாலும் கம்ப்ளீட்லி எல்லாமே ப்ராஃபிட் தான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேன் பவர், அதாவது ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கு பார்த்தீங்கன்னா அவங்க தான் கிரியேட்டே பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இங்கே எம்ப்ளாயி சைடில் ரொம்ப ரொம்ப அதிகமான சேலரி கொடுத்துட்ருக்காங்க. ஸோ எவ்வளோ சேலரி கொடுக்காங்க ஒரு ரோலுக்கு? நான் இப்போ ஒரு ஹை பே, ஒரு நல்ல ஏர்ன் பண்ணுற மாதிரியான ரோல் போகணும்னா எந்த மாதிரியான ரோல்லாம் போகலாம்? ஏன்னா இதுக்குள்ளே கோடிங் இருக்குது, நான் கோடிங் இருக்குது, டிசைனிங், நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் இதில் ஹை பே போகணும்னா எல்லாத்துக்கும் ஹை பே கொடுத்துருவாங்களா? எல்லா ரோலில் இருக்கவங்களும் இவ்வளோ ஏர்ன் பண்ணிட முடியுமா? கண்டிப்பாக கிடையாது. ஒரு ரோலுக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அந்த ரோலை பேஸ் பண்ணி தான் சேலரி போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ப்ராடக்ட்டை என்னென்னு உருவாக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராடக்ட்டை உருவாக்குறதுக்கு டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. அந்த டெவலப் பண்ணதுக்கப்புறம் அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு சப்போர்ட் டீம் இருப்பாங்க. டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடி அது இப்படி தான் டெவலப் பண்ணணும், டிசைன் பண்ணுறதுக்கு டிசைன் டீம் இருப்பாங்க. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நீங்கள் கோடிங் சைட், டெவலப்மெண்ட் சைட் போகணும்னா இப்போ இருக்க ஆவரேஜ் பேக்கேஜ் அஸ் அ ஹெச்ஆராக இருந்து என்கிட்ட ஆவரேஜாக மார்க்கெட் ஸ்டாண்டர்டாக சொல்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இன்டூ 3ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு இந்தான்னு சொல்லி ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது டெவலப்மெண்ட் சைடு, கோடிங் சைட்லாம் இன்டூ 3 பார்த்தீங்கன்னா 15 வரும். 15 மீன்ஸ் 15 LPA. ஸோ 15 lakh per annumனு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு உங்களுக்கு
மோர் தென் 1 lakh மேலே ஏர்ன் பண்ண முடியும். இது பார்த்தீங்கன்னா பேசிக் ஆவரேஜ் பே. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே டபுளாக தான் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு 15 லட்சம்னா 15 LPA வாங்கல, மோஸ்ட்லி 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க 20 to 25 LPA வரையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட், அதாவது கோடிங் சைடில் இருக்கவங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஜாவா, பைத்தான், .NET இந்த மாதிரி எந்த லைன் போனாலும் ஒரு 1 or 2 lakh ஆவரேஜ் வேரியேஷன் வருமே ஒழிஞ்சு மற்றபடி நீங்கள் கோடிங் சைட் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களால் இவ்வளோ தூரம் இதுக்குள்ளே ஏர்ன் பண்ண முடியும். டுடேஸ் வீடியோ ஸ்பான்சர் நெக்ஸ்ட் லெவல். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் சர்ச் பிளாட்ஃபார்ம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நிறைய ஐடி ஜாப் ரிலேட்டடான ஜாப் ஓப்பனிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர், பேக் அண்ட் டெவலப்பர், ஃபுல் ஸ்டாக் இந்த மாதிரி எல்லா ரோல், இன்கேஸ் PHP கூட ஓப்பனிங் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் சின்ன கம்பெனிஸ்லாம் கிடையாதுங்க, பெரிய டாப் பேஸ் ப்ராடக்ட் பேஸ் ஐடி கம்பெனியோட ஜாப் ஓப்பனிங்ஸ் இருந்துட்டு இருக்கு. லைக் மேக் மை ட்ரிப், கல்ஃப் ஃபிட், ஃபோன் பே இந்த மாதிரி பெரிய பெரிய ப்ராடக்ட் பேஸ் ஐடி கம்பெனியில் உங்களால் ஈஸியாக பிளேஸ் ஆக முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட் லெவல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன், என்ன ரோலுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்து உள்ள போயிட்டீங்கன்னா அவங்களே உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க என்னென்ன கம்பெனிஸ்ல என்னென்ன மாதிரி ஓப்பனிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு AI பேசிக் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூ நீங்க கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா அங்க இருக்க ரெக்ரூட்டரோட கனெக்ட் பண்ணி நீங்க ஜாப் எடுக்கிறதுக்கு இன்னும் ஃபாஸ்டா புஷ் பண்ணி உங்களை ஜாப் எடுக்க போறீங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல் கான்டெஸ்ட்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க. அது மூலியமா உங்களுக்கு மேக் புக், ஐபேட், அதே மாதிரி அமேசான் கிண்டில், அமேசான் கிஃப்ட் வச்சு இந்த மாதிரி எக்ஸைட்டிங்கான நிறைய கிஃப்ட்ஸ் உங்களால வாங்க முடியும். ஸோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது நெக்ஸ்ட் லெவல் கான்டெஸ்ட்னு ஒரு கான்டெஸ்ட் நடத்துறாங்க. இப்போ அப்கமிங் கூட பார்த்தீங்கன்னா 30 November நடக்க போகுது. ஸோ அந்த நெக்ஸ்ட் லெவல் கான்டெஸ்ட்ல நீங்க கலந்துக்கிட்டு ஒரு 5 லெவல் ஆஃப் AI இன்டர்வியூ இருக்குங்க. அதை நீங்க முடிச்சிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் அப் ஆன் தி ஸ்கோர்ல ஃபர்ஸ்டா வரவங்களுக்கு இந்த மேக் புக், செகண்டா வரவங்களுக்கு ஐபேட், தேர்டா வரவங்களுக்கு அமேசான் கிண்டில், அந்த அடுத்த வர 7 மெம்பர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா அமேசான் கிஃப்ட் வச்சுன்னு சொல்லி நியர்பை 10 கிஃப்ட் வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இது பாத்தீங்கன்னா 10 days ஒன்ஸ் நியர்பை நடந்துகிட்டே தான் இருக்கு. ஸோ அப்கமிங் பாத்தீங்கன்னா 30 November நடக்க போது ஃபார் அ ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பர். ஸோ நீங்க ஐட்ல ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இங்க ஜாப் எடுக்க முடியும். இந்த மாதிரி கான்டெஸ்ட்ல கலந்து எக்ஸைட்டிங்கான கிஃப்ட்டையும் வாங்க முடியும். ஸோ மிஸ் பண்ணி வேணாம், டிஸ்கிரிப்ஷன்ல ஃபர்ஸ்ட் லிங்கா கொடுத்துருக்கேன். ஸோ இப்பவே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு கான்டெஸ்ட்டுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதெல்லாம் நீங்க என்ன ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணி சீக்கிரமா ஜாப் எடுங்க. செகண்ட், நான் கோடிங் சைட். நீங்க நான் கோடிங் சைடில் ஏதாச்சும் ஒரு ஜாப் போகணும், அதில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கொடுப்பாங்கன்னா into 2ன்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா into 2. ஸோ 5 into 2 10, அதாவது 10 LP, அதாவது 10 lakh per annum வரை உங்களால் ஒரு நான் கோடிங் ஜாப்ல நான் சொல்லி போக முடியும். ஸோ 10 அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் பேஸ் சேலரி. ஸோ அது பார்த்தீங்கன்னா ஒரு 15 வரையும் கூட மேக்ஸிமம் இப்போ ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நான் கோடிங் ஜாப்ல நீங்கள் ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ்னால் கிட்டத்தட்ட ஒரு 70,000 to 80,000 பேசிக்காக வாங்க முடியும் கண்டிப்பாக. அதுக்கு மேலே 1 லட்சம் to 1,20,000 வரையும் தான் சொல்லி ஒரு ஆவரேஜாக நல்லா ஸ்கில்டாக இருக்கவங்க வாங்கிட்டு இருக்காங்க இப்போ இருக்க சுச்சுவேஷனில். இதுதான் பார்த்தீங்கன்னா கோடிங்கும் நான் கோடிங் இருக்க பீப்புளும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்க விஷயம். அண்ட் டிசைனிங்குள்ளே வந்தீங்கன்னா டிசைனிங்லையும் பார்த்தீங்கன்னா மோரோவர் கோடிங்கில் இருக்கவங்க எவ்வளோ வாங்குறாங்களோ அந்த அளவுக்கு வாங்குவாங்க. நீங்கள் அதில் எந்த அளவுக்குமான ரோல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிராஃபிக் டிசைனாக இருந்தீங்கன்னா நீங்கள் நான் கோடிங் இருக்கவங்க எவ்வளோ வாங்குவாங்களோ அவ்வளோதான் வாங்குவீங்க. பட் நீங்கள் அதுவே ஸ்கில்டாக இருக்க லைக் UXY டிசைனிங் அந்த மாதிரி லைன் இருந்தீங்கன்னா டெவலப்மெண்ட் சைடில் இருக்கவங்க எவ்வளோ வாங்குவாங்களோ அந்த அளவுக்கு உங்களால் சேலரி வாங்க முடியும் டிசைனிங் சைடில். ஸோ இது பார்த்தீங்கன்னா கோடிங், நான் கோடிங், டிசைனிங். பட் இதை தாண்டி பேசிக்காக நிறைய ரோல் இருக்கும். மேனேஜ்மெண்ட் சைடில் இருக்க ரோல் இருக்கும் ஐடிக்குள்ள. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த HR ரெக்ரூட்டர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க ரோல் எடுத்துக்கலாம், இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சைடில் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன ரோல் இருக்கும். BPO ரோல், இந்த மாதிரி ரொம்ப பேசிக்காக இருக்க ரோல் ஐடிக்குள்ள நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரோலுக்குலாம் நீங்கள் எவ்வளோ வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி into 1 அப்படின்னா into 1.5 அந்த மாதிரி தான் சேலரி கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னா into 1.5 போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 7.5 LPA, கிட்டத்தட்ட ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு 60,000 50,000 இந்த மாதிரி சேலரி தான் வாங்க முடியும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக இருக்க ரோல், அதாவது ரொம்ப நார்மலான ரோல் லைக் HR ரோல் ஆகட்டும், இல்லைனா சின்ன சின்ன ரோல் நம்ம சொன்ன மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அந்த மாதிரி ரோலுக்குலாம் இவ்வளோ தான் சேலரி. இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ரோலோட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சர். அதாவது கோடிங் சைடில் இருக்கவங்க ரொம்ப அதிகமாக வாங்குவாங்க, அது கீழே நான் கோடிங் இல்லைனா டிசைனிங், அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்காக இருக்க நார்மல் ரோல்ஸ். ஸோ இந்த மாதிரி சேலரி தான் போயிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஐடிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஃபினான்ஷியலில் நீங்கள் எவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்தாப்பில் உங்களுக்கு என்ன ரோல் போகணும்னு நினைக்கிறீங்களோ போகலாம். ஆனால் ஒரு ரோலையும் காம்படிஷன் மாறும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோடிங்கில் அவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும் இருந்தால் அந்த இடத்துல காம்படிஷன் அதிகமாக இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் அங்கே தான் படிப்பாங்க. அதே நான் கோடிங் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் காம்படிஷன் கம்மி, பட் சேலரி கம்மி. அதுக்கு கீழே HR ரெக்ரூட்டர் இல்லை இன்னும் கொஞ்சம் பேசிக் ரோல் வந்தீங்கன்னா அதுக்கெல்லாம் வேலை ஈஸியாக வாங்கிக்கலாம். காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்குங்கிறதோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகமாக இருக்கும் ஃப்ரெஷருக்கு. பட் சேலரி இந்த லெவலில் தான் இருக்கும். உங்களால் எனக்கு இவ்வளோ ஃபினான்ஷியலாக இருந்தாவே மேனேஜ் பண்ணிக்க முடியும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த மாதிரியான ரோல்ஸ் போய்க்கலாம். பட் நிறைய பேர் இப்போ இருக்கவங்க ட்ரை பண்ணுறது டெவலப்மெண்ட் சைட், டெஸ்டிங், இந்த மாதிரி நான் கோடிங் சைட், இந்த மாதிரி பேசிக்காக தான் ட்ரை பண்ணுறீங்க. எதனால் காம்படிஷன் அதிகமாக இருக்குது இப்போ இருக்க சுச்சுவேஷனில், ஏன் ஜாப் எடுக்க கஷ்டமாக இருக்குன்னா, உள்ளே நீங்கள் வந்துட்டீங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் 2 years 3 yearsலாம் ஆயிடுச்சுன்னா உங்களை கூப்பிட்டு ஆஃபர் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் அந்த கம்பெனிலேருந்து ரிலீவ் ஆகிறப்போ உங்கள் கையில் 4 to 5 ஆஃபர் இருக்கும். நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 5 LPAல இப்போ ஒரு 2
இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கீங்கன்னா ஒரு 6 LPA 7 LPA ஒரு 8 LPAக்கு உங்களுக்கு இருந்தான்னு சொல்லி ஒரு ஆஃபர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு மேலே நான் 9 LPA கொடுக்குறேன் எங்கள் கம்பெனிக்கு வாங்க, 10 LPA கொடுக்குறேன் எங்கள் கம்பெனிக்கு வாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் இப்போ நிறைய இருந்துட்டு இருக்கு. ஸோ அதனால் சேலரியும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் 100%, 200% அவ்வளோ தூரம் ஹைக் வாங்கி மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவ்வளோ அதிகமாக போயிட்டு இருக்கனால ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்களுக்கே கூட ஐடி பற்றி இவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ண முடியும்னா உங்கள் பிரதரோட தெரிஞ்சவங்க யாராவது சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி இங்கே எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க பீப்பிள் நிறைய ஏர்ன் பண்ணுற விஷயத்த கீழே இருக்க நிறைய பேர், அதாவது படிச்சுட்டு இருக்கவங்கள்ட்ட இல்லை ரிலேட்டிவ்ஸாக இருக்கவங்க, இப்போ அண்ணாவாக இருக்கவங்க தம்பிக்கிட்ட சொல்கிறனால இந்த இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும்னு தெரிஞ்சனால நிறைய பேர் இதுக்கு வந்து லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் இதுக்குள்ள வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, எஸ்பெஷலி இந்த 2 இயர்ஸ். ஸோ இவ்வளோ தூரம் உள்ளே வந்துட்டா லைஃபே செட்டில் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன், அதாவது இவ்வளோ ஏர்ன் பண்ணிட முடியுங்கிற ஒரு சுச்சுவேஷன் உள்ள கெப்பாசிட்டி இருக்கனால நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் ஃப்ரெஷ்ஷாக இருந்து எடுக்க போகிறீங்கன்னா எவ்வளோ சேலரி உங்களுக்கு வேணும், இவ்வளோ இருந்தால் போதுன்னா அப்போ ஈஸியான ரோலே ட்ரை பண்ணுங்கள், ஈஸியாக எடுக்க முடியும். இல்லை நான் டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் எனக்கு இவ்வளோ நீட் இருக்குன்னு அவ்வளோ தூரம் போகணும், அது டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். எனக்கு பெருசாக கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட்டில் அவ்வளோ தூரம் காம்படிஷன் பண்ண முடியாதுங்கன்னா நான் ஸ்பெசிஃபிக்காக இந்த ரோல் இருக்குது. இட்ஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் யூ. ஸோ பட் எனக்கு தெரிஞ்ச கோடிங்கில் இருக்க ஒரு பர்சன் ஆல்ரெடி இந்த ஸ்டோரி நான் நிறைய வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஊரில் இருக்க ஒரு பிரதர் எங்கள் கம்பெனியில் ஜாயின் பண்ணாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஜாவா பார்த்தீங்கன்னா டெவலப்பராக வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணுறப்ப அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன் எப்படி ஜாவா லேர்ன் பண்ணிங்க என்ன மாதிரினா. அவர் காலேஜ் முடிச்சு சிம்பிளாக ஒரு 3 month கோர்ஸ் முடிச்சுட்டு ஜாவா டெவலப்பராக ஒரு சின்ன கம்பெனிக்கு போனார். அதுக்கப்புறம் 2-3 கம்பெனி மாதிரி அதுக்கப்புறம் எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணுறப்போ அவருக்கு ஒரு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. கிட்டத்தட்ட 5 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ அவரோட சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 28 LPAக்கு வந்து எங்கள் கம்பெனியில் ப்ளேஸ் ஆனார். ஸோ 28 LPA நம்ம அதை சொல்லி பார்த்தீங்கன்னா 5 years 15 LPA கோடிங்க்குன்னு. பட் அது வந்து ஒரு ஆவரேஜ் பேக்கேஜ். இந்த மாதிரி தான் இப்போ இருக்க மார்க்கெட் சுச்சுவேஷன் எல்லாருமே ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ 28 LPAனா கிட்டத்தட்ட 5 yearsல அவரோட per month salary பார்த்தீங்கன்னா more than 2 lakhs. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம், நான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என் கரியரில் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி நிறைய கடன் நிறைய விஷயங்கள் இருந்துச்சு நவீன். பட் இப்போ கரியர் மூவ் பண்ண ஜஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 12,000 சேலரிலாம் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் 50 ஆச்சு, 1 lakh ஆச்சு. இப்போ நான் 2 lakh வந்திருக்கேன். நிறைய விதத்தை செட்டில் பண்ணிவிட்டு இப்போ ரொம்ப நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாரு. ப்ளஸ் அந்த கடன்லாம் அடிச்சுட்டு இப்போ ஒரு ஓன் ஹவுஸே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸில் அவர் கட்டிட்டு என்ற சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 5 yearsல ஃப்ரம் ஜீரோவில் அந்த பர்சனால் ஐடி இண்டஸ்ட்ரியில் இவ்வளோ தூரம் மூவ் ஆக முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நிறைய பேர் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவ்வளோ சேலரி உங்களால் ஏர்ன் பண்ணி உங்கள் லைஃபை நீங்கள் வந்து இப்போலாம் இவ்வளோதான் பண்ண முடியுமா அப்படிங்கிறத உங்களுக்கு தெரியாத அளவுக்கு உங்களால் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கனால இவ்வளோ தூரம் மார்க்கெட்டும் ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. சொல்கிற விஷயம் ஒரே ஒரு அட்வைஸ் அப்படின்னா சிம்பிளாக எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சு ஒரு 6 monthோ 1 yearோ எல்லாத்துக்கும் மினிமம் இப்போ இருக்க சுச்சுவேஷனில் ஜாப் எடுக்கிறதுக்கு அவ்வளோ டைம் எடுத்துக்குது. ஸோ அதை எடுத்தாச்சு எப்படியாச்சும் லேர்ன் பண்ணி உள்ளே வந்துருங்க. எப்படியாச்சும் நீங்கள் உள்ளே வந்துட்டிங்கன்னா ஒரு 1 year 2 year எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கெயின் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறம் உங்கள் காலேஜ் டிகிரி நான் ஐடியாக இருக்குது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஈஸியாக உங்களுக்கு நல்ல பேக்கேஜில் 2-3 ஆஃபரோட கம்பெனியை உங்களை வாண்டடாக வந்து கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துகிட்ருக்கு. ஸோ யாரும் மிஸ் பண்ணாதீங்க. எல்லோரும் சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஃபஸ்ட்டு படி எடுத்து மேலே வந்துட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கிற மாதிரி. பட் ஃபஸ்ட்டு படியில் தப்பாக இருக்குன்னு குவிட் பண்ணிட வேண்டாம். இவ்வளோ பொட்டன்ஷியல் உள்ள இருக்குங்கிற விஷயத்தை ஷேர் பண்ண தான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இவ்வளோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னு சொல்லி எடுத்து இன்னும் கொஞ்சம் ஹார்டாக ஒர்க் பண்ணி லேர்ன் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களால் இன்னும் ஒரு 3 to 6 monthsக்குள்ள டெஃபினட்டாக எல்லாருமே ஜாப் எடுத்திருப்பீங்க நம்ம வீடியோ பார்க்குற எல்லாருமே சொல்லி ஹோப் நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்ட் இவ்வளோ தூரம் ஏர்ன் பண்ண முடியுங்கிற சொல்லி. ஸோ நீயும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கு படிக்கிற மாதிரி தான் லேர்ன் பண்ணுவா. இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குங்கிறதுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் ஒரு 5 to 10 people ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு அண்ணன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. See you on next video guys. This is your HR Navin signing off.